ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தளபதியோட பணியூர் ஆஃபீஸில் ஒரு தரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது போராட்டம் நடத்திட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பிரதிநிதிகளை தளபதி சந்திச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் களத்திற்கே போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதாவது உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு உங்களோட போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு இஷ்யூ சம்பந்தமா தளபதியே டிஎம்கேவுக்கு எதிராக இறங்கலாமேன்னு தோணுச்சு. ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடின விவசாயிகளை தளபதி எப்படி பரந்தூருக்கு கூப்பிட்டு பேசினாரோ அதே மாதிரி இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இது சம்பந்தமா தளபதி கிட்ட இருந்து ஏதாவது அறிக்கை வரலாம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா லீகலா ஏதாவது களத்துல இறங்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு தரமான சம்பவம் இருக்கும். அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவங்களே ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கள்ளக்குறிச்சி கள்ள சாராயமா இருக்கட்டும், மெரினா ஏர் ஷோவா இருக்கட்டும், தென் மின்கட்டண உயர்வு, பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ, லாஸ்ட் மந்த் அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மரணம், இந்த மாசம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கான பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இவ்வளவு அடி வாங்கியும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இஷ்யூவை 11 நாளுக்கு இழுத்ததே ஆச்சரியம் தான். ஒரு வாரத்துல தூய்மை பணியாளர்களோட நேரடியா பேசி சுமூகமா முடிச்சிருந்தா இப்போ தளபதி இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிற ஒரு தேவை வந்திருக்காது. சோ தளபதி கையில் எடுத்துதான் இந்த இஷ்யூவை முடிக்கணும்னு இருக்கு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்பந்தமா தளபதி என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.